அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, காசியிலே இறந்தால் முக்தி என்று சொல்வார்கள், திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, சிதம்பரத்திலே சுவாமியை தரிசித்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முக்தி ஸ்தலத்தில் நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழகத்தினுடைய 121வது சட்டப்பேரவை தொகுதியாக வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய பயணம் நீண்ட நெடிய பயணம். 6 மாத காலமாக ஒரு சட்டப்பேரவை தொகுதியாக மக்களை சந்தித்துக் கொண்டு 170 சட்டப்பேரவை தொகுதியை தாண்டி 171வது சட்டப்பேரவை தொகுதி நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்தையும் விட எனக்கு தனிப்பட்ட முறையிலே திருவண்ணாமலை என்றால் என்னுடைய ஊனோடும் உடம்போடும் நரம்போடும் என்னுடைய ரத்தத்தோடும் கடந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். என்னுடைய தாத்தா அடிக்கடி இங்கே வருவார். கிட்டத்தட்ட இங்கே இருந்து 150 கிலோமீட்டர் என்னுடைய கிராமம் தொலைவில் இருந்தாலும் கூட என்னுடைய தாத்தா அடிக்கடி வரக்கூடிய ஊர். அதனால் இந்த சாமியினுடைய பெயரை தான் எனக்கு வைக்க வேண்டும் என்று அண்ணாமலை என்கின்ற பெயரை திருவண்ணாமலையினுடைய சாமியினுடைய ஞாபகார்த்தமாக எனக்கு சூட்டினார். கல்லூரியிலே படிக்கும் பொழுது தொடர்ச்சியாக எல்லா பௌர்ணமிக்கும் கூட இங்கே வருவதற்கு ஒரு பெரிய பாக்கியம். லட்சக்கணக்கான மக்கள் இந்த கிரிவல பாதையில் நடக்கும் பொழுது நானும் ஒரு மனிதனாக இந்த கிரிவல பாதையில் இருப்பேன். 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு பௌர்ணமியும் இங்கே வந்து மனதுக்கு ஒரு பெரிய அமைதி, எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்கின்ற தெளிவு, ஆண்டவனுடைய அருள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதெல்லாம் இந்த பகுதிகள், இந்த ரோடுகள், இங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கடவுள். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த இடத்திற்கு எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலே நாம் அனைவரும் கூட இங்கே வந்திருக்கின்றோம். நம்முடைய யாத்திரை இது தனி மனிதனுடைய யாத்திரை இல்லை, ஒரு கட்சியினுடைய யாத்திரை இல்லை. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் என்பது எந்த விதத்திலும் கூட நமக்கோ நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய சந்ததிகளுக்கோ அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை முன்னேற்றக்கூடிய அரசியல் இல்லை என்பதை முழுவதுமாக உணர்ந்து இந்த யாத்திரை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் ஒரு பெரும் எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள், இன்று காலையிலிருந்து 3வது தொகுதி நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில், அந்த 3வது தொகுதி இன்னைக்கு திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதி நின்று கொண்டிருக்கின்றோம். எங்கே சென்றாலும் கூட பெருமளவிலே இளைஞர்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரும் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன பேசுகின்றோம், என்ன செய்ய போகின்றோம், தமிழகத்திற்கான நம்மிடம் என்ன திட்டம் இருக்கிறது, எப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் கொண்டு வர போகின்றோம் என்கின்ற ஆவல் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு அரசியல் திருப்பு முனையில் நின்று கொண்டிருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது எத்தனையோ தேர்தல் வந்திருந்தாலும் கூட இது ஒரு திருப்பு முனை, ஒரு சரித்திர தேர்தல். காரணம், 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சியில் அமர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நாம் அனைவரும் ஒரு மனதாக முடிவெடுத்திருக்கின்றோம், பிரதமர் அவர்களை மறுபடியும் அந்த ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று. 10 ஆண்டுகளாக இந்தியா முன்னேற்ற பாதையில் இருக்கிறது. காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் இருந்த பொழுது ஊழல் என்கின்ற பெயரை மட்டும் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் இன்னைக்கு 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்தியா வளர்ச்சி பாதையிலே உலகத்திலே வேகமாக வளரக்கூடிய நாடாக, 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நம்முடைய நாடு இன்று 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் அரசியல் இலக்கணத்திலே லஞ்ச லாவண்யம் இல்லாம, ஊழல் இல்லாம ஆட்சி நடத்தி காட்ட முடியும் என்று 10 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயகத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்திய அரசியலில் இது போன்ற ஒரு தலைவர் வந்ததில்லை. சாதாரண குடும்பத்தில் இதற்கு முன்பு வந்த பிரதமரை பாருங்கள், பெரிய மனிதர்களை பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை பாருங்கள், தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து வந்திருப்பார்கள். எந்த அடையாளமும் இல்லாமல் 1950 குஜராத்தில் ஒரு சாதாரண வீட்டிலே பிறந்து தன்னுடைய தந்தை ஒரு டீ கடை நடத்தி கொண்டிருந்தார், தாய் 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவி கொண்டிருந்தார். அந்த வருமானத்தை வைத்து இந்த குழந்தை வளர்ந்து 35 வயது இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து 51 வயது இருக்கும் பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து 63 வயது இருக்கும் பொழுது இந்தியாவுடைய பிரதமராக இருந்து 10 ஆண்டுகளாக ஒரு சாமானியன் இந்தியாவிலே ஒரு அற்புதமான ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதை நம்முடைய சமகாலத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலக நாட்டினுடைய தலைவர்களுடைய பார்வையெல்லாம் இந்தியாவின் மீது இருக்கிறது. வளர்ச்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இன்னைக்கு நாம் பார்த்தீங்கன்னா 3.8 டிரில்லியன் டாலர் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய சந்தை மதிப்பு. முதல் டிரில்லியன் டாலர் வருவதற்கு 60 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இரண்டாவது டிரில்லியன் வருவதற்கு 11 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இன்னைக்கு கடைசி டிரில்லியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல கடைசி டிரில்லியனை கொண்டு வந்திருக்கின்றோம். 9 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இரட்டிப்பு செய்திருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த அளவுக்கு வேகமாக வளரக்கூடிய ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் கூட நமக்கு தெரியும், இன்னும் 3 ஆண்டுகளில் உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறப் போகின்றோம். நமக்கு முன்பு இருக்கக்கூடிய ஜப்பான், ஜெர்மனி 2 நாட்டையும் முந்தியடித்து உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக வேகமான வளர்ச்சியில் இருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அதே நேரத்தில் இந்த 10 ஆண்டுகளுடைய சிறப்பம்சம் வளர்ச்சி இருந்தாலும் கூட நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம். இந்தியா ஒரு சனாதன தர்மம் இருக்கக்கூடிய நாடு, ஒரு இந்து தர்மம் மக்கள் அனைவரும் கூட பின்பற்றக்கூடிய நாடு, வாழ்வியல் முறை ஒரு இந்து வாழ்வியல் முறையாக இருக்கக்கூடிய நாடு என்பதை 10 ஆண்டுகளாக மீட்டெடுத்திருக்கின்றோம். சரித்திரத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் நம்முடைய அரசு தீர்க்க ஆரம்பித்திருக்கிறது. 1950 காஷ்மீர் தனி நாடாக, தனி மாநிலமாக, தனி கொடியோடு, தனி சட்டத்தோடு, தனி முதலமைச்சர் அவர்களை பிரதம மந்திரிகளாக தங்களை பார்த்து கொண்டு தனி ஒரு ராஜ்யமாக இருந்ததை 2019 ஆகஸ்ட் மாதத்திலே உடைத்தெடுத்து இந்தியாவினுடைய ஒரு அங்கம் காஷ்மீர் இந்தியா முழுமை பெற்றிருப்பதை நம்முடைய ஆட்சியினுடைய காலகட்டத்திலே பார்த்திருக்கின்றோம். ஒரு விஷயமும் கூட செய்ய முடியாது என்று சொன்னதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார். வடகிழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து சமீபத்தில் அசாமில் அந்த உள்நாட்டில் அசாமில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு ஒரு கையெழுத்து போட்டு அங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் இன்னைக்கு அமைதி பாதைக்கு வந்திருக்கிறது. நாகாலாந்து அமைதியின் பக்கம் வந்திருக்கிறது. இந்தியாவிலே நக்சலிசம் என்பது கிட்டத்தட்ட ஒழிக்கக்கூடிய நிலைமையிலே கொண்டு வந்திருக்கின்றோம். வாரம் வாரம் முதல்ல பாம் பிளாஸ்ட் இருக்குங்க ஐயா. வாரம் தீபாவளிக்கு முன்னாடி, பொங்கலுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய உளவு ISI ஏஜென்சி நடத்தக்கூடிய வெடிகுண்டு விபத்துகள் இந்தியாவில் நடக்கும். ஒரு அமைதியான இந்தியாவாக, வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய இந்தியாவாக, ஒருமைப்பாடு இருக்கக்கூடிய இந்தியாவாக, உலக நாடுகள் வரிசையிலே வேகமாக வளரக்கூடிய இந்தியாவாக மோடி அவர்கள் உங்களுடைய ஆதரவோடு தன்னுடைய கடுமையான ஒரு முயற்சியாளரை செய்து காட்டியிருக்கின்றார். இன்னும் 5 ஆண்டுகள் இன்னும் இந்தியாவை வேகப்படுத்த, இன்னும் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்ல, இன்னும் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்ல 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்தியா முழுவதும் ஒருமித்த கருத்திருக்கிறது. இந்த முறை மறுபடியும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்று இந்தியா முழுவதும் பேச ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக 1528 தீர்க்கப்படாத குழந்தை ராமருக்கு கட்டிடம் இல்லாமல் டென்ட்டில் இருந்த அயோத்தியாவில் மறுபடியும் கம்பீரமாக அவருக்கு வீடு எடுத்து ஜனவரி 22, 2024 சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் 12:29 நம்முடைய குழந்தை ராமர் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள்ள கம்பீரமாக அடியெடுத்து வைத்த காட்சியும் கூட நாம் பார்த்திருக்கிறோம். இந்தியா உலகத்தின் முன்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது, இழந்த என்னுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நாங்கள் மீட்டெடுக்கப் போகின்றோம் என்று உரத்த குரலை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இந்திய மக்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், இந்தியாவில் எத்தனையோ ஆட்சிகள் இருந்தாலும் கூட 9 ஆண்டுகள் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு சொல்ல முடியாத ஆட்சி நம்முடைய ஆட்சி. ஒரு வழிபாட்டு தலங்களையும் கூட உலக பட்டியல் வரிசையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நாடு சுத்தமாக கொண்டிருக்கிறது. இங்கே எல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் 1000 ஆண்டுகளாக இருந்ததோ, வாரணாசியில் இருந்து உஜ்ஜைனில் இருந்து ஒரு பிரச்சனையும் கூட மோடி அவர்கள் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். வளர்ச்சி ஒரு பக்கம், கலாச்சாரம் மீட்டெடுப்பு ஒரு பக்கம், இரண்டும் சேர்ந்து இந்தியா என்கின்ற நாடு என்று பாரதமாக, முழுமையடைந்த பாரதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரி, நம்முடைய சமகாலத்தில் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு எதிர்காலத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது. வளர்ச்சியடைந்த ஒரு நாட்டிலே வாழப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கை. நம்முடைய பிரதமர் அடிக்கடி சொல்லுகின்றார், வளர்ச்சியடைந்த பாரதம், விக்சித் பாரதம் என்று சொல்லுகின்றார். 2047 முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய தனிப்பெரும்பை ஆளுமை இருக்கக்கூடிய, பொருளாதாரத்திலே முதன்மை நாடாக இருக்கக்கூடிய பாரத நாட்டிலே நம்முடைய குழந்தைகள் வாழப்போகின்றார். உலகத்தினுடைய முதன்மை நாடாக மாறுவதற்கு கிட்டத்தட்ட 550 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். 550 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய முதல் நாடாக இருந்தோம். 550 ஆண்டுகளில் அதை இழந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் 1969-70 காலகட்டத்தில் அமெரிக்காட்ட நம்ம கோதுமை இல்லை என்று கையேந்து வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம்.
1991 பெட்ரோல் இறக்குமதி செய்வதற்கு பணம் இல்லை என்று பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இந்தியாவுடைய தங்கத்தை அடகு வைத்து பணத்தை கொண்டு வந்தோம். அப்படியெல்லாம் கண்ணீரை சிந்து பார்த்தோம். காங்கிரசுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில ஊழல் மிகுந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற வேதனையிலே கூனி குறுகி தலை குனிந்து நின்று கொண்டிருந்தோம். ஆனா எனக்கு இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமை, இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமிதம். உலக நாடுகள் இந்தியாவை கண்கொட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது. உலக நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நரேந்திர மோடி என்கின்ற எண்ணம் உலக நாடுகளுடைய மத்தியிலே வந்திருக்கிறது. சகோதர சகோதரர்கள், அப்படிப்பட்ட வளர்ச்சியை இந்த 9 ஆண்டுகளிலே நாம் கொடுத்திருக்கின்றோம். அதனால்தான் மறுபடியும் தைரியமாக உங்களிடம் கம்பீரமாக நேர்மையாக நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த யாத்திரையின் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை, ஆனால் இந்த முறை தமிழகம் அவருக்கு 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய பொய்யை நம்புவதற்கு தயாராக இல்லை. இறந்து போன ஏதோ ஒரு காலத்திலே வாழ்ந்த நல்ல தலைவருடைய பெயரை வைத்து ஓட்டு பிச்சை வாங்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் கவனிக்கப் போவதில்லை. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கட்சியை பார்த்து கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஒரு கட்சியும் கேள்வி கேட்கிறது, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீர்கள்? புது இந்தியாவில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? பழைய கதையை பேசாதீங்க. 1950, 60, 70, 80 பேசாது. 2024 வளர்ச்சி அடைய போற இந்தியால ஒரு கட்சியினுடைய திட்டம் என்னன்னு நம்முடைய சகோதர சகோதரிகள், பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால்தான் அரசியல் கட்சிகள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை ஜாதி அரசியல், குடும்ப அரசியல், ஊழல் அரசியல், அடாவடி அரசியல், இந்த 4 மட்டும்தான் ஒரு நாற்காலியினுடைய 4 கால்களாக இத்தனை காலமாக இருந்திருக்கிற சகோதர சகோதரிகள். ஒரு கால் குடும்ப ஆட்சி, ஒரு கால் ஊழல், ஒரு கால் ஜாதி அரசியல், ஒரு கால் அடாவடித்தனம். இந்த 4 தான் தமிழக அரசியலுடைய நாற்கால். எனக்கு 2024 தேர்தலில் 4 கால்களையும் பெயர் தடுத்து வீச வேண்டிய நேரத்திலே ஒரு புது அரசியல் பாதையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். என் மக்கள் யாத்திரையினுடைய எழுச்சி பட்டி தொட்டி எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம். கிராமத்திற்கு, நகரத்திற்கு, சிறு கிராமத்திற்கு, விவசாய பெருமக்களோடு, சிற்பம் செய்யறவங்க கிட்ட, கூலி வேலை செய்யறவங்க கிட்ட, 100 நாள் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க கிட்ட, வீட்டிலே அமைதியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், குழந்தைக்கு அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்கள், எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறோங்க ஐயா. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டிலே நாம் வாழப் போகின்றோம். அது மோடி அவர்களால் முடியும். நாங்கள் மோடியின் பக்கம் நிற்க போகின்றோம். ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகளுக்கு நாங்கள் கவனம் கொடுக்க போவதில்லை தமிழ்நாட்டில் என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டில் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, எதற்காக அடாவடி அரசியல் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் என்றால், சகோதர சகோதரிகளை, இதே திருவண்ணாமலையில டிசம்பர் 27, 2023 இதே திருவண்ணாமலை ஒரு மாதத்திற்கு முன்பு 2023 டிசம்பர் 27ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர், திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர், ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கோவிலிலே கை நீட்டி அடித்தார். எப்ப ஒரு சமுதாயம் காவல்துறையை நோக்கி தன்னுடைய கையை உயர்த்த ஆரம்பித்து விட்டதோ அந்த சமுதாயம் முன்னேறாது ஐயா. ஆனா இங்க சமுதாயம் உயர்த்தவில்லை. ஒரு அடாவடித்தனமான கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கையை நீட்டி திருவண்ணாமலை கோவிலில் அடித்திருக்கின்றார். அந்த அதிகாரி என்னங்க தப்பு செஞ்சார்? கூட்டமாக இருக்கிறது. உண்ணாமலை அம்மன் கருவறை முன்பு கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தோடு. பொதுமக்கள் தரிசனத்துக்கு செல்ல முடியாம தேங்கி நிற்கிறார். அதை பொறுமையாக எடுத்துச் சொல்லுகின்றார், வழிவிடுங்கள், மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. அந்த மனிதர் சொல்லுகின்றார், யார் தெரியுமா? திமுகவின் முக்கிய பிரமுகர், அண்ணாமலை கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவரே என்னுடைய சகோதரர் தான். கோவில் நிர்வாகமே எங்களுடைய கையில் இருக்கு. எங்களை பார்த்து ஒதுங்க சொல்லுகின்றாயா என்று அந்த காவல்துறை அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து கேட்கிறார். அந்த இன்ஸ்பெக்டர் அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. இதை எங்களுடைய முகநூல் சமூக வலைதள பதிவாக நான் போட்டேன். இதை தமிழக அரசு தட்டி கேட்க முடியவில்லை. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கோயிலுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய அநியாயத்திற்கு நியாயம் கொடுக்கவில்லை என்றால் எதற்காக ஆட்சியிலே திமுகவுடைய அரசாங்கம் இருக்கின்றீர்கள்? இன்னைக்கு நிலைமையை பாருங்க ஐயா. இந்த மனிதர், இந்த குற்றவாளி 3 முறை இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுக்கலைங்க ஐயா. 3 முறையும் அவருடைய பெயில் மனுவை நிராகரித்திருக்கிறார். ஆனா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யாம இருக்கிறார். தப்பை யார் மீது சொல்வது? ஆட்சியாளர்கள் மீது சொல்வதா? காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் மீது சொல்வதா? யார் மீது சொல்வது? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா படித்தவனுக்கும் பணம் இருக்கவனுக்கும் அதிகார திமிர் இருக்கவனுக்கும் ஒரு நியாயம்.
சாதாரண மனிதர்களுக்கு ஒரு நியாயம் என்றுதான் தமிழகத்திலே அரசியல் களம் இருக்குதுங்க ஐயா. ஒரு குடும்பத்திலே பிறந்திருந்தால், அதிகார பலம் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு தனி நியாயம். ஆனால் சாமானிய மனிதராக கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க டாக்ஸ் எல்லாம் கட்டி நேர்மையாக இருந்து உங்க குடும்பத்துல யாருகிட்டும் கொள்ளையடிக்காம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இல்லை என்பதுதான் டிசம்பர் 27, 2023 சம்பவம் நமக்கு காட்டுகிறது. நானும் காவல்துறையிலிருந்து வந்த காரணத்தினால் மனது எங்கேயோ ஏற்க மறுக்கிறது. இன்னொரு பக்கம் காவல்துறையை பற்றி தவறாக பேசுவதற்கு வார்த்தைகள் எனக்கு வரமாட்டேன். 3 முறை எங்கெங்க இருப்பார்? உள்ளூர்ல தான் ஒளிஞ்சிருப்பார். எங்க ஓடி இருப்பார்? எங்க ஓடி இருப்பார்? அந்த எஸ்பி தைரியமா போய் கை வச்சு தூக்கிட்டு வரும். அவ்வளவுதாங்க. ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரி வால்டர் தேவாரமாக இருக்கட்டும், விஜயகுமார் அவர்களாக இருக்கட்டும், ஜாங்கிட் போன்றவர்களாக இருக்கட்டும், எதற்கும் பயப்படாமல் துணிந்து களத்தில் நிற்கிறார். ஆனா இன்னைக்கு காவல்துறையினுடைய பல்லை ஒரு பாம்புக்கு பல்லப்படுதுன்னா எப்படி இருக்குமோ தமிழக காவல்துறை அப்படி வைத்திருக்கின்றார். இதைத்தான் அடாவடித்தன அரசியல் என்று சொன்னேன். அடாவடித்தன அரசியல் தமிழகத்திலே மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி சாமானிய மனிதனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்? சாமானிய மனிதனுக்கு ஐயா, ஒரு சமுதாயம் ஒரு மனிதனுடைய நேர்மையை மதித்தால் மட்டும்தான் அந்த மனிதன் இந்த சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற தைரியம் அந்த மனிதனுக்கு வரும். ஒரு சாமானிய மனிதனுடைய நேர்மையை ஒரு சமுதாயம் மதிக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு சமுதாயத்தின் மீது ஈர்ப்பு இருக்காது. இங்கு நேர்மையாக பணி செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரியினுடைய களங்கத்தை நம்மால் துடைக்க முடியவில்லை. கூனி குறுகி நின்று கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவலம் நமக்கு இருக்கு. இவ்வளவு பெரிய கோயிலுங்க, இதெல்லாம் சாதாரண கோயில் இல்லைங்க. பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒரு கோவில். அக்னி மிகப்பெரிய ராஜாக்கள் சிவபெருமானின் முன்று மண்டியிட்டு வணங்கிவிட்டு சென்ற கோவில் இது. எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் ராஜாவுக்கு ராஜா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகாராஜா. இந்த கோவிலுக்கு முன்பு எல்லோரும் கை கட்டி நிற்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த கோவிலுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை பாருங்க. இந்த கோவிலுக்கு வெளியே எல்லோரும் சொல்லுவார்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். கோயிலை பார்க்க முடியல கூட வெளியிருந்து எத்தனையோ நாட்கள் நீங்களோ நானோ இங்கிருந்து கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றிருக்கின்றோம். இன்னைக்கு கோபுரத்தை மறைத்து ஒரு வணிக வளாகத்தை கட்டுவதற்கான முயற்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி இருக்கிறது. அதுவும் நமக்கு தெரியும், நம்முடைய இந்து அறநிலைத்துறையினுடைய சட்டத்தின்படி யாரும் கூட கோவிலினுடைய மூல நிதியை எடுத்து இது போன்ற செலவு செய்வதற்கு அனுமதி இல்லை, அருகதை இல்லை. இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் நம்முடைய தலைவர்களும் கோயிலுக்கு எதிராக போராட்டம் வைத்தார். கோயிலுக்கு எதிராக நாயை தூக்குற மாதிரி காவல்துறை தூக்கிட்டு போனாங்க. நாயை தூக்குற மாதிரி. பாரதிய ஜனதா கட்சி செய்தது என்னன்னா, கோவிலுக்கு வெளியே வணிகங்களாக மட்டுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற போராட்டத்தை எடுத்த பொழுது கைது செய்யப்பட்டு இரவு 11:45 வரைக்கும் மண்டபத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். நாங்க சொன்ன அண்ணே, இது இல்லீகல், இது சட்டத்திற்கு புறம்பானது. கோயிலுக்கு வெளியே வணிகங்களாம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை, தவறு செய்கின்றார். யாரோ ஒரு அமைச்சரை பேச்சுக்கிட்டு ஆட்சியரும் கை கட்டி நிற்கிறார். இதை விட கேவலத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லும் யாரும் காதிலே கேட்க. அடுத்த நாள் காலையில இந்த கோவிலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு தன்னார்வலர், பாரதிய ஜனதா கட்சி நாமெல்லாம் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போனோம். அரை மணி நேரத்தில் இது சட்டத்திற்கு புறம்பானது என்று சென்னை உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்தார். அவருக்கு முன்னாடி நாள் இதை எதிர்த்து போராடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் ஏதோ நாய் அடைச்சு வைக்கிற மாதிரி பட்டி தொட்டியை போல் அடைத்து வைத்து. நீங்க அதே காவல்துறைக்கு நான் கேட்கின்றேன், ஒரு நியாயமான தர்மமான காரியத்திற்கு போராடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அழைத்து வைத்தீர்களே, உங்களுடைய காக்கி சட்டை, உங்களுடைய உப்பு, உங்களுடைய ரத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் மீது கை வைத்திருக்கின்றார்கள். அந்த திமுகவுடைய தலைவரை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொல்லுங்கள். அதே உப்பு அதே ரத்தம் எனக்கு ஓடுகிறது. அது எப்படி நீங்கள் தர்மமாக மான மரியாதையோடு ரோட்டில் ஒரு காவல்துறை அதிகாரியால் நடக்க முடிகிறது? எப்படி நடக்க முடியும்? யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கம்பீரமாக ஒரு காவல்துறை அதிகாரி திருவண்ணாமலையில இந்த ரோட்டில் எப்படி நடத்த செய்ய முடிகிறது? ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் மேல கை வச்ச ஒரு திமுக காரரை தூக்கி உள்ள வைக்க முடியல. மக்கள் உங்கள் மீது மரியாதையும் நம்பிக்கையும் எப்படி வைப்பார்கள்? ஒரு பிரச்சனை என்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி ஓடி வருவார்கள்? உங்களை பார்த்து சாதியை பார்க்க மாட்டீங்க, கட்சியை பார்க்க மாட்டீங்க, நேர்மையை மட்டும் பார்ப்பீங்கன்னு எப்பொழுது தமிழக காவல்துறை இழந்த தண்ணீர் தன்னுடைய கம்பீரத்தை திருவண்ணாமலையில் எடுக்க போகிறது? சகோதர சகோதரி, காவல்துறையை பற்றி தவறாக பேசுவன் நான் அல்ல. ரத்தம் கொதிக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது.
3 முறை ஒரு பெயில் நிராகரிக்கப்பட்டும் கூட இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பல் பிடுங்கிய பாம்பை போல் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர் ஐபிஎஸ் என்கின்ற வார்த்தை போடுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா சகோதர சகோதரிகளே? ஐபிஎஸ் 18 மாதம் ரத்தத்தை சிந்தி உழைத்த பிறகு ஐபிஎஸ் என்கின்ற 3 வார்த்தை கிடைக்கும். அது கடையில போய் வாங்கிட்டு வர அந்த வார்த்தை இல்லைங்க ஐயா. எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் ஐபிஎஸ் என்கின்ற வார்த்தை வராது. அது உழைத்து பெற வேண்டிய ஒரு பட்டம். ஆனா இன்னைக்கு பல்லை பிடுங்கிய அதிகாரிகளை போல ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு முட்டாள் அமைச்சர், மோசமான அமைச்சர், ஊழல் அமைச்சர் முன்பு கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார்களே, இந்த அவலத்தை அண்ணாமலை அவர்கள் மதிப்பாரா, மன்னிப்பாரா? அதைத்தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் சகோதர சகோதரி. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் நேர்மையானவர்கள் இருக்கின்றார்கள், களங்கமடையாதவர்கள் இருக்கின்றார். தமிழகத்திலே நீதியும் நேர்மையும் இன்னும் இருக்கும் என்று நம்புகின்றோம். ஒரே ஒரு குடும்பத்துல கோபாலபுரத்துல ஒரு இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க ஐயா. ஒரு இனிஷியலை வச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் அவருடைய தகுதி என்னங்க ஐயா? போஸ்ட் கார்டுல அவருடைய பேருக்கு தகுதி இல்லை, 2வது லைன்ல இருக்கிற சன் ஆஃப் கருணாநிதிக்கு தகுதி. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னங்க ஐயா தகுதி? அவர் பேருக்கு தகுதி இல்லை, 2வது லைன்ல இருக்கு இல்லைங்களா, கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதி, அதற்கு தகுதி. எந்த ஒரு சமுதாயம் இது போன்ற தகுதிக்கு பின்னாடி செல்ல ஆரம்பிக்கிறதோ அந்த சமுதாயம் வளர்ச்சியில பின்னாடி போக ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு இதே கேள்வி கேட்கிறேன். உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கும் இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது கை இருந்தால் 2 கையையும் எடுத்திருப்பார். அது எவனாக இருந்தாலும் சரி, எந்த அட்ரஸ்ல வாழ்ந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய. அதனால்தான் யூபி இன்று வளர்கிறது. இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக யூபி போயிருக்கு. 40 ஆண்டு காலமாக 2வது இடத்துல இருந்த தமிழகம் 3வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். காரணம், நேர்மைக்கு மரியாதை கொடுக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 4 கால்கள், ஒரு பக்கம் லஞ்சம், ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி, ஒரு பக்கம் ஜாதி அரசியல், ஒரு பக்கம் அடாவடித்தனம். 4 கால்களை வைத்து நீங்க ஆட்சி நடத்தினா சமுதாயம் எப்படிங்க ஐயா முன்னாடி போகும்? எந்த ஒரு சமுதாயம் சாராயத்தின் மூலமாக 44,000 கோடி வருமானம் வருகிறது என்று பெருமையாக ஒரு முதலமைச்சர் சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு பெருமையாங்க ஐயா. விவசாயம் மூலமாக 1 லட்சம் கோடி வருகிறது, தொழில்துறை மூலமாக 2 லட்சம் கோடி வருகிறது என்று சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு பெருமை. ஆனால் சாராயம் இருப்பதன் மூலமாக 44,000 கோடி அந்த சமுதாயத்திற்கு வருகிறது என்று சொன்னால் சமுதாயத்திலே நாம் கை கட்டி கூனை குறுகி நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா. கை கட்டி கூனை குறுகி நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் 2024 தேர்தல் நீங்க சாதாரணம் எடுத்துக்காதீங்க ஐயா, சாதாரணம் எடுத்துக்காதீங்க. தேர்தல் நமக்கு புதுசு இல்லைங்க ஐயா, ரொம்ப பழசு. ஓட்டு போட்டு கையிலே கைரேகை தேர்ந்து அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டாச்சு. 5 வருடத்திற்கு 4 ஓட்டு போடுறோம். பாராளுமன்றத்திற்கு ஒரு ஓட்டு, சட்டமன்றத்திற்கு ஒரு ஓட்டு, பஞ்சாயத்துக்கு ஒரு ஓட்டு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு. 4 ஓட்டு 5 ஆண்டுகள்ல போடுறாங்க. 38 வயசுல இங்க இருக்கிறீங்க, 20 வருஷமா ஓட்டு போடுறீங்கன்னா 16 ஓட்டு போட்டிருப்பீங்க. 48 வயசுல இருக்கீங்கன்னா 24 ஓட்டு போட்டிருப்பீங்க. 58 வயசுல இருந்தா 32 ஓட்டு போட்டிருப்பீங்க. 68 வயசுல இருந்தா 40 ஓட்டு போட்டிருப்பீங்க. 78 வயசுல இருந்தா 48 ஓட்டு போட்டிருப்பீங்க. சோ ஓட்டு புதுசு இல்லைங்க, நிறைய ஓட்டு போட்டாச்சு. ஆனால் மோடி என்கின்ற மாபெரும் தலைவன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கும் பொழுது அதை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்கின்ற கேள்வியை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சாதாரண தலைவன் இல்லை, தீயினால் சுட்ட தலைவன், பிரச்சனைகளை பார்த்த தலைவன், கம்பீரமாக நிற்கக்கூடிய தலைவன், அமெரிக்காவை நேருக்கு நேரு பார்த்து, சைனாவை நேருக்கு நேரு பார்த்து ஆட்சி நடத்தக்கூடிய தலைவன், பயம் என்னவென்றால் தெரியாத ஒரு தலைவன், நேர்மையை மட்டும் தன்னுடைய உள்ளத்திலே உடம்பிலே வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவன், ஏழை மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவன், இத்தனை குணம் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சமுதாயத்திற்கு கிடைப்பான். அது ஆண்டவன் அனுப்பி வைப்பாங்க. 2024 தமிழக மக்களுக்கு, திருவண்ணாமலை மக்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு அன்பு கேள்வி, இந்த வாய்ப்பை நாம் விட போகின்றோமா? 2014 2019 செய்த வரலாற்று பிழையை 2024 செய்ய போகின்றோமா என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கின்றேன். ஐயா, எங்க எம்பி வரட்டும். வாரணாசி எப்படி இன்னைக்கு இந்தியா உலக மையப்புள்ளியாக இருக்கோ, திருவண்ணாமலையை மையப்புள்ளியாக நாங்கள் கொண்டு வருகின்றோம். அதற்கு நம்ம எம்பி வரணுங்க, நம்ம எம்பி வரணும்.
எப்படி விஸ்வநாத் காரிடாருக்கு 1000 கோடி ஒதுக்கப்பட்டதோ அதே 1000 கோடியை அருணாச்சலேஸ்வராவுக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். நாங்கள் விட்டு விடுவோம். அது எங்களுடைய பொறுப்பு. இந்த ஊரை மாத்தி காட்டுறோம் ஐயா. பௌர்ணமி என்னைக்கு நீங்க கடை பூட்டிட்டு யாரும் ஓட வேண்டாம். 3 நாளைக்கு டிராபிக் ஜாம் ஆகி வீட்டை விட்டு வெளியே வராம நீங்க தவிக்க வேண்டாம். இந்த ஊரை ஒரு மாடர்ன் சிட்டியாக எப்படி வாரணாசியை பாரத பிரதமர் மாற்றி காட்டி இருக்கின்றாரோ திருவண்ணாமலையை எங்களால் மாற்றி காட்ட முடியும் சகோதரர். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு நம்பிக்கையோடு மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். ஒரு நம்பிக்கையோடு ஓட்டு. ஒரே நம்பிக்கை, ஒரே நம்பிக்கையோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு 2024 நாங்கள் இருக்க போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். காரணம், பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்த ஊருங்க ஐயா. நம்முடைய ரமணாசிரத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வர்றோம். அவர்களுக்கு வசதிகள் நாம் செய்து கொடுத்திருக்கின்றோமா? ரோடு சரியா இருக்கா? டாய்லெட் சரியா இருக்கா? இங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு சரியா இருக்கா? ரயில்வே ஸ்டேஷன் சரியா இருக்கா? பக்கத்துல விமான நிலையம் இருக்கா? எத்தனை ஜீவ சமாதிகள் இங்க இருக்குதுங்க ஐயா. எத்தனை ஜீவ சமாதிகள். இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் இந்த மண்ணில் இருக்கு. எவ்வளவு பெரிய புண்ணிய மண்ணுங்க ஐயா. ஐயா இன்னைக்கு அயோத்தியாலய கிருஷ்ணர் கோவில் திறப்புக்கு பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு அயோத்தியாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் 25,000 கோடி ரூபாய். ஒரு கோவில் ஒரு மாநிலத்தினுடைய அரசுக்கு 25,000 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்குதுங்க ஐயா. 25,000 கோடி. பூ விற்கிற அக்கால இருந்து, பஜ்ஜி கடையில் இருக்கிற அண்ணன்ல இருந்து, ஆட்டோ ஸ்டாண்ட் டிரைவர் அண்ணன்ல இருந்து, பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல் வச்சிருக்கிற அண்ணன்ல இருந்து, டாக்ஸி வச்சிருக்கிற அண்ணன்ல இருந்து, இங்க இருக்கக்கூடிய லார்ஜ் யார் வச்சிருக்கீங்களோ எல்லாம் தலைகீழாக மாறும். ஒரு அயோத்தியாவிலே ராமர் கோவில் 25,000 கோடி ரூபாய். 25,000 கோடி ரூபாய் வருமானம் அடுத்த ஆண்டு ஈட்டி கொடுக்க போதுங்க. அடுத்த ஆண்டு ஈட்டி கொடுக்க போகுது. தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்கள், கோயிலுக்காக ஐயா பஞ்சம். எத்தனை பஞ்சபூத ஸ்தலங்கள், எத்தனை வைணவ ஸ்தலங்கள், எத்தனை திவ்யமான கோவில். எதையும் செய்யாம ஒரு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு ஏமாத்துறதுக்காக ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இங்க இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நாம் அன்புக்கு அடிமையானவர். அன்பை பார்த்தா உடனே மயங்கிடுவோம், விட்டு கொடுத்துருவோம், பொழைச்சுப்போன்னு சொல்லிடுவோம். காவி வேட்டியும் அந்த திருநெறியும் அழிக்காம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவருடைய செயல் வரலாறு அவரை மன்னிக்க போவது கிடையாது. கை கட்டி பார்ப்பார். பொங்கல் அன்னைக்கு முதலமைச்சருக்கு போய் ராமாயணம் கொடுப்பார். ராமாயண புத்தகத்தை முதலமைச்சருக்கு அன்பு பரிசா கொடுப்பார். நமக்கெல்லாம் கிராமத்துல தெரியுங்க ஐயா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் நமக்கு தெரியும். கிராமத்துல சொல்லுவாங்க. அது போன்ற இந்து மக்களுக்கு எதிராக ஒரு ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், தமிழக வரலாற்றிலே ஒரு மோசமான ஆட்சி என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஐயா. எந்த காரணத்திற்கும் கூட நாம் இவர்களை மன்னிக்க கூடாது ஐயா. மன்னிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க ஐயா. ஐயா உங்க ஊருக்கு எப்பெல்லாம் மு.க. ஸ்டாலின் ஐயா வந்திருக்காருங்க ஐயா? முதலமைச்சர் ஆன பிறகு எத்தனை முறை திருவண்ணாமலை வந்திருக்கின்றார்? 2021 மேக்கு பிறகு 2021 மேக்கு பிறகு திருவண்ணாமலைக்கு எப்ப வந்தாருன்னு படிக்கிறேங்க. ஜூலை 2022 வந்தாரு. அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை திறப்பதற்காக வந்தார். அக்டோபர் 2023 வந்தாரு. அருணை மருத்துவக் கல்லூரியுடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைக்க வந்தார். ஐயா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவா வேலு அப்பா சிலை அன்னைக்கே திறந்து வச்சாரு. ஏவா வேலு என்கிறது பொருத்தமான பேர் இல்லைங்க ஐயா. ஏவா வேலனுக்கு பொருத்தமான பேரு ஏடிஎம் வேல். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய ஏடிஎம் யாருன்னா வேலு. எனி டைம் மணி ஏடிஎம் வேலு. அவருடைய சொத்து பெருக, அவர் சம்பாதிக்க, அவருடைய மருத்துவ கல்லூரியில 5 கோடி ரூபாய் டொனேஷன் சீட்டு வாங்கிட்டு சீட்டு கொடுக்கறதுக்கு புது புது மருத்துவ கல்லூரியை கட்டும் பொழுதெல்லாம் வந்துட்டு அவரும் அவர் பையனும் நீட்டு ஒழிப்பு போராட்டத்தை நடத்துவோம். ஐயா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே 6வது முறை இருக்கு. 6வது முறை. 1967 முதல் முறை ஆட்சிக்கு வந்து 5 முறை முதலமைச்சராக கருணாநிதி ஐயா இருந்து 6வது முறை ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கிறார். ஐயா 5 முறை முதலமைச்சர்களாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவு தெரியுமாங்க ஐயா? 5. அதாவது 5 முறை
தமிழகத்திலே ஆட்சியிலிருந்து திமுக கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5 முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 17 தனியார் மருத்துவக் கல்லூரி திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது 5 அரசு மருத்துவக் கல்லூரி தமிழகத்திற்கு வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு நீட் ரகசியம் தெரிஞ்சிடும், நான் சொல்லவே வேண்டாம். அந்த முட்டை மந்திரவாதி கொடுக்குற மாதிரி முட்டையில் இல்லைங்க ஐயா. நீட் ரகசியம் என்பது அரசு மருத்துவக் கல்லூரி 5, தனியார் மருத்துவக் கல்லூரி 17. ஐயா 9 ஆண்டுகள்ல மோடி ஐயா ஆட்சியில தமிழகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி 15 ஒரே நேரத்தில் 11 கொண்டு வந்தோம். ஒரே நேரத்தில் 11 கல்லூரி திறந்தோம். 9 ஆண்டுகள்ல 15 அரசு மருத்துவக் கல்லூரி. நாம தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மோடி ஐயா அனுமதி கொடுப்பதே கிடையாது. நம்முடைய ஆட்சியில தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுப்பது இல்லைங்க ஐயா. இப்ப கொடுக்கறதே இல்லை, தேவையில்லை. அரசிடம் பணம் இருக்கிறது, நம்மால் கட்ட முடியும். அரசு கிட்ட வருமான வட்டி நீங்க கொடுக்குறீங்க, நீங்க எல்லாம் வரி கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டி கட்டுறீங்க. அரசு கிட்ட பணம் இருக்கு, ஒரு மருத்துவமனையை நம்மால் 300-400 கோடி ரூபாய் கட்ட முடியும். 15 அரசு மருத்துவ கல்லூரி நம்ம கொடுத்திருக்கிறோம் ஐயா. அதனால் தான் மோடி ஐயா சொல்லுகின்றார், நீட் வேண்டும். நீட் மூலமாக ஒரு பக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய சீட் அதிகப்படுத்துறோம். நீட் மூலமாக எல்லா குழந்தையும் போகும். இன்னைக்கு இவங்க ஸ்கூலை ஒழுக்கமா நடத்தாம தமிழகத்தினுடைய கற்றல் திறனை குறைத்து, ஐயா நம்ம ஊர் மட்டும்தாங்க ஐயா பள்ளிக்கூடத்துல ஒரு வருஷமே சிலபஸை குறைப்போம். நாமெல்லாம் குழந்தைக்கு சொல்லுவோம், கடினமா படிக்கணும், இன்னும் நல்லா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்பதான் நீங்க மேல வருவீங்க. ஆனா திமுகல இந்த தற்குறிகள் யாருமே படிச்சு ஆட்சிக்கு வராதனால கல்வியினுடைய அருமை இந்த தற்குறிகளுக்கு தெரியாது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் நீட்டை பத்தி பேசுறார். ஐயா தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர்களாக யார் இருந்தாங்க ஐயா? சி சுப்பிரமணியம்மன் அவர்கள் இருந்தார், சிஎஸ் இருந்தார் கல்வி அமைச்சர். எப்படிப்பட்ட மேதைகள் அந்த பதவியிலே அந்த நாற்காலியிலே அமர்ந்திருந்தார். இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வியை பத்தி நீட்டை பத்தி டிவியில பேசுறதெல்லாம் சகிக்க முடியலைங்க ஐயா. அந்த குடும்பத்திலே 3வது தலைமுறை அரசியல்வாதி. அவங்க தாத்தா அமைச்சர் எம்எல்ஏ, அவங்க அப்பா அமைச்சர் எம்எல்ஏ, இன்னைக்கு இவர் அமைச்சர் எம்எல்ஏ. 3வது தலைமுறை அரசியல்வாதி. எந்த காலேஜுக்கு போயிருந்தா கூட அப்பா ஒரு டொனேஷன்ல ஒரு கேபிட்டேஷன் சீட் ஒன்று வாங்கி கொடுத்திருப்பார், உதயநிதி ஸ்டாலின் படிச்ச மாதிரி. எக்ஸாம் எழுதி தான் பாஸ் ஆனாலும் எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க ஐயா. அவர்களுக்கு ஒரு ஏழை தாய் குழந்தையினுடைய கஷ்டம் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லைங்க ஐயா, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இவர்கள் தமிழகத்தினுடைய அரசு திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், பாடத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற முடிவு இவங்க எடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே வரும்போது, இந்த பாதையிலே வரும்போது எத்தனை குழந்தைங்க பெட்டிஷன் கொடுத்தீங்க? அண்ணன் கேவி ஒரு ஸ்கூல் இருக்கு திருவண்ணாமலையில, ஒரு ஸ்கூல் கேவி இருக்குன்னு ஒரு சின்ன பையன் கொடுக்குறான், எங்க அண்ணனுக்கு கேவியில் அட்மிஷனு, எனக்கு கொஞ்சம் அட்மிஷன் போட்டு கொடுங்க. அந்த தம்பிட்டு நான் எப்படி சொல்லுவேன்? ஐயா எனக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு எப்படி நான் சொல்லுவேங்க வாயத்தோடு? ஒரு மாநில தலைவராக மோடி ஐயா அவருடைய ஆட்சியில நான் இங்கிருந்து டெல்லிக்கு போனை போட்டு, ஐயா ஒரு சீட் ஒன்று அலாட் பண்ணுங்க. நம்மை பொறுத்தவரை டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், குழுக்கள் முறையில எல்லாம் ஓபன் பண்ணி தான் சீட்டை கொடுக்கும். ஆனா எனக்கு வருத்தம் என்னன்னா, ஏன் திருவண்ணாமலையில ஒரு கேந்திரிய வித்யாலயம் இருக்கு, ஏன் 5 கேந்திரிய வித்யாலயா இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். இந்தியா முழுவதுமே மாநில அரசுகள் எங்களுக்கு கேவி கொடுங்க, கேந்திரிய வித்யாலயா கொடுங்க, எங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி இலவசமா கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்திலே புதிய கேவி வேண்டாம் என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்ம 4 எம்எல்ஏங்க, நமக்கு 4 பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன், மொடல்குறிச்சியில சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க, நாகர்கோயில காந்தி ஐயா இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் தெற்குல வானதி அக்கா இருக்கிறாங்க. 4 எம்எல்ஏக்கள் தொகுதியிலே ஒரு புது கேந்திரிய வித்யாலயா வேண்டும் என்று மத்திய அமைச்சரை சந்தித்து அவருடைய அனுமதி அப்ரூவலும் கொடுத்துட்டார். ஒரு புதிய கேவி கொடுக்கிறார். ஆனா 2 தொகுதியில பிரைவேட் லேண்ட நாமே கொடுக்கிறோம், தனியார் நிலத்தை வாங்கி எம்எல்ஏவே கொடுத்தாங்க. கலெக்டர் செய்ய வேண்டியது ஒரு அப்ரூவல் கொடுக்கணும், இந்த லேண்டு இந்த நிலம் கேவிக்கு போறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று மாநில அரசு சர்டிபிகேட் கொடுக்கணும், அதை கொடுக்க மாட்டாங்க. 4 இடத்திலும் கூட நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கக்கூடிய 4 இடத்திலும் கூட ஒரு கேந்திரிய வித்யாலயம் என்பது மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஒரு கையெழுத்து போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இது எப்படிங்க ஐயா நம்ம ஏத்துக்கணும்?
ஏவாவேலு அண்ணன் ஏதோ இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாருன்னு நினைக்கிறேன். என்னங்க ஐயா அது பேரு? ஜீவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் திருவண்ணாமலை நடத்துறாரு. ஸ்கூலுக்கு டொனேஷன்லாம் வாங்குறாரு. எவ்வளவு வாங்குறாரு? 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸா? நம்ம மாவட்ட தலைவர் சொல்றாரு, அண்ணன் அந்த ஸ்கூல்ல 1.5 லட்சம் ரூபாய் கட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும். ஐயா, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, வர்றவன் போறவன்ல கல்வி தந்தை, சாராயம் காய்ச்சினவன்லாம் கல்வி தந்தை, வர்றவன் போறவன் எப்படியோ பணத்தை கொள்ளையடிச்சவன் ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சோன்னே அவனுக்கு கல்வி தந்தைன்னு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான். ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான். அப்புறம் 4 பேர்த்த கோஷம் கூட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன் டைட்டில் கொடுத்துக்கிட்டு 10 ஆண்டுகள்ல உருமாறி அந்த சாராயம் காய்ச்சினவன் கல்வி தந்தையா மாறிடுறான். அதுல ஏவாவேலு ஒரு உதாரணம். அவர் ஆரம்பிச்சது வேற தொழில், அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு 1.5 லட்சம் ரூபாய்க்கு சீட் வைக்குது. நான் சொல்றேங்க ஐயா, அண்ணே ஏவாவேலு அண்ணன், உங்களுக்கு எல்லாம் உண்மையால மான ரோஷம் இருந்தா மத்திய அரசனுடைய நவோதியா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. 100 பள்ளிகளை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றோம். ஒரு வாரம் போட்டி வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொட்டுவாங்க, நவோதியா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம். உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதியா பள்ளிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயார். நான் அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்திலே நின்று கொண்டு இந்த சத்திய வாக்க சொல்றேன். பாதத்திலே நின்று கொண்டு சொல்லுங்க. நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும், ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்க கூடாதுன்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நடத்துறீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறேன். மோடி அவர்கள் நவோதியா பள்ளி தருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஐயா, உலக தரம் வாய்ந்த பள்ளி, 1 ரூபாய் கட்டணம் இல்லை. யூனிஃபார்ம்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் மத்திய அரசு. உங்க குழந்தை என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணும், ஐஐடி நீட் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு வந்துடும். நான் சவால் வர்றேங்க ஐயா, சவால் வரும். நாளைக்கு காலையில் இவங்க எல்லாம் சொல்லட்டும், இந்த கல்வி தந்தைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறவங்க காலையில சொல்லட்டும், 100 பள்ளி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரும். மாவட்டத்திற்கு 3 பள்ளி அல்லது 2 பள்ளி, 78 பள்ளி வச்சுக்கலாங்க. கொண்டு வருவோம். 1 வருஷம் கழிச்சு நவோதியா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வைப்போம். அதுல உன்னோட இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிடுறேன். அந்த அன்னைக்கு அரசியலுடைய கடைசி நாளாக இந்த சவாலுக்கு இவங்க வரணும். ஐயா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அடிதான் அடிப்படை வித்தியாசம். நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றோம், திட்டம் இருக்கிறது என்று சொல்லுகின்றோம், எப்படி செய்வோம் என்று சொல்லுகின்றோம். நீ நவோதியா பள்ளி விடமாட்ட. சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சொன்னார், இந்தியாவில் அங்கங்க பள்ளிகள்லாம் சிதிலமடைந்து கிடக்கு. தமிழகத்தில் ஐயா சிஏஜி அறிக்கைப்படி 11,000 வகுப்பறைகள் குறைவா இருக்கு. குழந்தைகள்லாம் மரத்து கீழே படிச்சுட்டு இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில கூட ஒரு பள்ளி இன்னைக்கு காலையில பேசினங்க ஐயா. நான் காலையில பேசும் பொழுது இங்க கூட நான் வேற தொகுதியில பேசினங்க ஐயா. எல்லாம் இடிஞ்சு உளுந்து மழை தண்ணியில உள்ள வந்து மக்கள் வெளியே உட்கார்ந்துருக்காங்க. கலசப்பாக்கத்தில் நத்தவாடி பத்தி பேசினாங்களே, நத்தவாடி பள்ளிக்கூடத்தை பத்தி பேசினாங்க ஐயா. மக்கள் வெளியே உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள எல்லாம் பேச்சுட்டு எல்லாம் தண்ணி உழுவுது. இன்னைக்கு பிரதமர் ஐயா சொல்றாங்க, எதுவும் கவலைப்படாதீங்க, 16,500 பள்ளிக்கூடங்கள் நான் கட்டி கொடுக்குறேன். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் பிஎம் ஸ்ரீ, நரேந்திர மோடி பள்ளி இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ. பள்ளிக்கூடத்தின் பெயர் பிரதம மந்திரி ஸ்ரீ. 16,500 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கின்றோம். 18,500 கோடி ரூபாய் ஒதுக்கின்றோம். உங்களுக்கு எவ்வளவு பள்ளி வேணும் தமிழ்நாட்டுக்கு கேட்கிறோம். ஆந்திரா 800 பள்ளி, கர்நாடகா 150 பள்ளி, கேரளா எல்லாம் வாங்கிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறாங்க, எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட வேண்டாம். வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையான்னு கேட்கறாங்க. நீயும் படிக்க மாட்ட தற்குறி, உங்க அப்பா இன்சியலை வச்சு நீ வந்து உட்கார்ந்து இருக்க. எங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து இந்த சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாக வருவதற்கு ஒரே ஒரு கருவி கல்வி மட்டும்தான் இருக்குன்னா அதையும் விட மாட்டேன், அதையும் விட மாட்டேன். ஏழை மக்கள் தான் இருக்க முடியும். அப்படிதான் இருக்கணும், கை கட்டி உனக்கு சேவை பண்ணணும். நீ ஆட்சியில் அப்படியே உட்கார்ந்துக்கணும். இந்த சேலம் மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பையன் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் டைலர் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். 4வது தலைமுறை
தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கை கட்டி நின்று கொண்டிருக்க வேண்டும். ஒரு குடும்பம் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். இதாங்க அவங்க திட்டம். இந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல். இந்த மாடலுக்கு பேர் தாங்க ஐயா திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல். ஐயா இதை உடைக்கணுங்க ஐயா. இது நம்முடைய காலத்தில் உடைக்கணுங்க ஐயா. வேற ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. உடனே கிளம்புவாங்க. நான் இவ்வளவு சொல்றேன் பாருங்க, இவ்வளவு செஞ்சிருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம்னா உடனே ஸ்டாலின் கிளம்புவார். இது மதவாத கட்சி. திருமாவளவன் சொன்னார், ரொம்ப அற்புதமா சொன்னார். திருமாவளவன் எப்படி சொன்னார்னா, சனாதன தர்மத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, பிராமணர்கள் மட்டும்தான் கருவூலத்துக்குள்ள போக முடியும், அதனால்தான் நான் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னார். நம்மை பொறுத்தவரை ஒரு கோவிலுடைய முறையில யார் போறாங்களோ தயவு செஞ்சு போய் கடவுளை பார்த்துக்கிட்டும் ஆகம சாஸ்திரத்தின் படி. திருமாவளவன் சொல்றார், 6 மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் பிராமணர்கள் தான் கருவறைக்குள்ள போக முடியும். இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய், பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய் பிராண பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் சொல்றாரு, அது எப்படி மோடி போலாம்? அவர் சங்கராச்சாரியாவா? அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது? வெளியதான உட்காரணும். இதாங்க அவங்க பித்தலாட்டத்தனம். 70 வருஷமா இவனுடைய பித்தலாட்டத்தனம் இதான், வேற ஒரு பித்தலாட்டத்தனம் இல்லை. பிராமணர்களை திட்டி 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 அவங்க வேலையை செய்ய விடாம அவங்களை குடும்பப்படுத்தி அவர்களை வில்லனை போல சித்தரித்து தமிழக அரசியல் களத்தை மாத்தி விட்டாங்க. இதே வாயி 6 மாசத்துக்கு முன்னாடி பிராமணர் கருவறைக்குள்ள போறதை எதிர்க்கிறோம், அதான் சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்புன்னு சொன்ன வாயி இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி உள்ள போய் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய கையிலே உயிர் கொடுக்கின்றார், பிராண பிரதிஷ்டை செய்கின்றார். அதை சொல்றாங்க. அது எப்படி மோடி உள்ள போலாம்? அவர் என்ன சங்கராச்சாரியாவா? வெளியே வர சொல்லு ஐயா. இந்த திருட்டு பசங்களை விடவே கூடாது. பொய் சொல்லி 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 அடுத்து ஸ்டாலின் ஐயா சொல்லுவார், பிஜேபி மதவாத கட்சிங்க, அதுக்கேங்க நாங்க மதவாதம், நாங்க மதவாதம் இல்லை. ஆனா மேடையில் ஏறி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரு, அவர் ஒரு கிறிஸ்தவராமா, கிறிஸ்தவ முறையை பின்பற்றாராம். எப்பவாச்சும் நான் மேடையில் ஏறி சொல்லியிருக்கேனாங்க ஐயா, நான் ஒரு ஹிந்து முறையை பின்பற்றுகிறேன், நான் இந்து முறையைத்தான் பின்பற்றுகின்றேன், மேடை ஏறி தம்பட்டம் அடிக்கிறேன்னா? ஒரு மேடை ஏறி உதயநிதி ஸ்டாலின் தம்பட்டம் அடிக்கின்றார், நான் கிறிஸ்தவனுடைய வழிமுறையைத்தான் நான் பின்பற்றேன், ஏன்னா என் மனைவி கிறிஸ்தவர். அது மதவாதம் இல்லையாமா? ஆனா நாம சொன்னா அது மதவாதம். என்னங்க பித்தலாட்டத்தனம்? என்னங்க பித்தலாட்டத்தனம்? இன்னைக்கு உலகத்திலே 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு உயரிய விருது கொடுத்திருக்கிறாங்க ஐயா. இந்தியால பாரத் ரத்னா இருக்கிற மாதிரி 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அமைப்பினுடைய உயரிய விருது. அதுல 8 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மோடி கொடுத்திருக்காங்க. அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பாவுக்கு சொல்றேன், கட்டார் எமீர்லாம் உன்னைய பேலஸ்குள்ளே விட மாட்டார். பேலஸ்க்கு வெளியே குதிரையில் ஆயிரத்தில் நிக்க வைப்பாங்க. இந்த கட்டார் அரண்மனை பக்கமெல்லாம் நீங்க போகவே முடியாது. குதிரையில் ஆயத்துல கை கட்டி நிக்கணும். அரபு எமிரேட்ஸ் 7 பேர் இருக்காங்க, 7 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா மோடி சென்றால் மட்டும் 7 பேரும் ஒன்றாக வரவேற்பு வருவார். ஈஜிப்ட்ல மசூதிக்குள்ள போய் இஸ்லாமிய நண்பர்களோடு தொழுகையிலே பங்கேற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதெல்லாம் ஷாரியா லா, உச்சபட்சமான ஷரியாலாவை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் பிரதமர் மோடி அவருக்கு தன்னுடைய உச்சபட்ச விருது கொடுக்கிறார். இவங்கெல்லாம் வீசாவே கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டுக்கு வர. இன்னைக்கு நீ பிரதமர் மோடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்து மதவாத கட்சி. எத்தனை நாளைக்கு அதை சன் டிவி வச்சு ஓட்டிட்டு இருப்பானுங்க. ஒரு சன் டிவி, ஒரு கலைஞர் டிவி வச்சு பொய்யா பேசி மதவாத கட்சி மதவாத கட்சி மதவாத கட்சி. இஸ்லாமிய நாடுகள் ஒன்றொன்றும் இந்தியாவை நோக்கி, மோடியை நோக்கி நீங்க பிரச்சனையை தீர்த்து வைங்க நம் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார். அதனால் சகோதர சகோதரிகளே, பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். 2024 நம்முடைய காலம். காலச்சக்கரம் மாறி இருக்கிறது. இது பழைய பாரதம் இல்லைங்கய்யா, காலச்சக்கரம் மாறி இருக்கிறது. புது காலச்சக்கரம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியாவிலே சொன்னது போல இது புது காலச்சக்கரத்திலே, புது பரிமாணத்திலே நாமல் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும்.
நமக்கு ஏடிஎம் வேலு வேண்டாம், குடும்பம் வேண்டாம், சாதி அரசியல் வேண்டாம், அடாவடித்தன அரசியல் வேண்டாம், மோடி என்கின்ற மனிதன் மட்டும் நமக்கு போதும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்க வேண்டும். பாரத பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி உட்பட தமிழகத்திலே 39 பாராளுமன்ற தொகுதியிலும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக மாற்றி காட்ட வேண்டும் என்று இந்த சரித்திரம் வாய்ந்த மண்ணில், ஆண்டவன் குடியிருக்கக்கூடிய மண்ணில், சனாதன தர்மம் காத்து நிற்கக்கூடிய மண்ணில், இந்து வாழ்வியல் முறை ஆயிரம் ஆண்டுகளாக நிற்கக்கூடிய அந்த மண்ணிலே 171வது தொகுதியாக நாங்கள் வந்திருப்பதிலே பெருமை அடைகின்றோம். ஆண்டவனுடைய பாதத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அவர் நல்ல வழிகாட்ட வேண்டும். திருவண்ணாமலையாருடைய முடிவு 2024 தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடியின் பக்கம் என்கின்ற முடிவு நிச்சயமாக நாம் அனைவரும் அதை நோக்கி பயணிப்போம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டிய கடமை நேரம் அது. இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், ஆற்றல் மிகுந்த தலைவர், மிக அற்புதமாக இந்த யாத்திரையை வடிவமைத்து ஒரு எழுச்சி யாத்திரையாக மாற்றி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாநில பொதுச்செயலர் அக்கா கார்த்தியாயினி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாநில துணைத் தலைவர் அண்ணன் KS நரேந்திரன் அவர்கள் இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் தர்மன் அவர்கள், காந்தி அவர்கள், விஜயன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய முக்கிய பொறுப்பாளர்கள் மூலம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வினோத் கண்ணா அவர்கள், அறவழி அவர்கள், கவிதா பிரதீஷ் அவர்கள், கலாவதி அவர்கள், அண்ணன் மூவேந்தன் அவர்கள், அண்ணன் ஏழுமலை அவர்கள், அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அண்ணன் வினோத்குமார் அவர்கள், அண்ணன் அசோகர் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், குறிப்பாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், யாத்திரை உங்களுடைய யாத்திரை, மாற்றத்திற்கான யாத்திரை, தமிழகத்திலே புதிய அரசியலை கொண்டு வருவதற்கான யாத்திரை என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அணியின் புகழ்.